நியூஸ் தமிழ் கழுகு. திமுகவை சீன்ற மாதிரி இனி ஏதாவது நடந்தா நீங்க வருத்தப்படுற மாதிரி நாங்களும் நடந்துக்க வேண்டியிருக்கும்னு ஒரு முக்கிய காங்கிரஸ் தலைவரை முதல்வரே எச்சரிச்சிருக்காராம். கூடுதல் தொகுதிகள் வேணும், ஆட்சியில பங்கு வேணும்னு திமுகக்கு தொடர்ந்து நிபந்தனைகளை வைக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகளை கண்டிச்சோ மறுத்தோ காங்கிரஸ் தலைமை எந்த ரியாக்ஷனும் காட்டாம இருக்கிறது திமுகவுக்கு பிடிக்கலையாம். ஒரு பக்கம் திமுக கூட தொகுதி பங்கீடு பேச குழு அமைச்ச காங்கிரஸ், இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஆதரவா பல விவகாரங்களை கருத்து சொல்றதுல உடன்பிறப்புகள் கொதிச்சு போயிருக்காங்களாம். ஆட்சியில பங்கு தர முடியாதுன்னோ அதை கொடுக்கிற முடிவுல முதல்வர் இல்லன்னோ அமைச்சர் பெரியசாமி சொன்னதுக்கு அது அமைச்சரோட தனிப்பட்ட கருத்துங்கிற அர்த்தத்துல செல்வ பெருந்தகை பதில் சொன்னதை திமுக சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கான். இதையடுத்து தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு காங்கிரஸ் தலைவரை அழைச்ச முதல்வர், இனிமே வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க, எங்களையும் அப்படி நடந்துக்க வச்சிடாதீங்கன்னு கடுமையா எச்சரிச்சு அனுப்புனாராம். திமுக கூட்டணிக்கு வர தைலாபுரம் விருப்பம் தெரிவிக்க திருமா கிட்ட ராமதாசையே பேச சொல்லிடுச்சான் அறிவாலயம். திமுக மத்தியஸ்தம் மட்டுமே பண்ணும்னு பதில் சொல்லியிருக்கான். திமுக கூட்டணிக்கு வர தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்தினாரா ராமதாஸ். ஆனா பாமக எந்த ரூபத்துல வந்தாலும் அங்க விசிக இருக்காதுன்னு திருமா சொல்லிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில ராமதாசன் நேரடியா திருமா கிட்டயே பேச சொல்லி இருக்கான் திமுக தலைமை. ராமதாஸ் திருமாவோட பேச்சுவார்த்தையை ஒருங்கிணைக்க ரெண்டு தரப்பு கிட்டையும் நல்ல நட்புல இருக்கிற அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை நியமிச்சு மத்தியஸ்தம் செய்யற வேலையை பார்க்க சொல்லி இருக்கான் அறிவாலயம். இப்ப வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படலன்னோ திமுக கூட்டணியில ராமதாஸ் சேர்றதுக்கு இதுவரைக்கும் பிடிகொடுக்காம இருக்காராம் திருமா. பதவி உயர்வால வேற இடத்துக்கு மாற்றப்பட்டாலும் அந்த உயர் போலீஸ் அதிகாரி சொல்றதுதான் சட்டம் ஒழுங்கு தலைமை கேக்குதான். தான் இருக்கிற துறையில இருந்தே சட்டம் ஒழுங்கு நிர்வகிக்கிறாராம் அந்த உயர் அதிகாரி. கடைசி நாள்ல தமிழக காவல்துறையில 70 IPS அதிகாரிங்க மாற்றப்பட்டாங்க. பல பேருக்கு பதவி உயர்வையும் சில பேருக்கு இடமாற்றத்தையும் ஏற்படுத்தின அந்த மெகா டிரான்ஸ்பர் தேர்தலை மனசுல வச்சு போடப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இதுல 3 ADGPக்கள் DGPக்களாவும் 7 IGக்கள் ADGPக்களாவும் மாற்றப்பட்டாங்க. அந்த வகையில சட்டம் ஒழுங்குல இருந்த ஒரு உயரதிகாரிக்கும் பதவி உயர்வு வர தேர்தல் சமயத்துல சர்ச்சைகள்ல சிக்க வேணாம்னு நினைச்சு தானே சட்டம் ஒழுங்குல இருந்து விலகி வேற துறைக்கு போயிட்டாராம். ஆனாலும் அவர் தான் இப்பவும் சட்டம் ஒழுங்குக்கு தலைவரா செயல்படுறாராம். அவரோட வாய்மொழி உத்தரவுகள் தான் தமிழக காவல்துறையோட சட்டம் ஒழுங்குல செயலாக்கம் பெறுதுன்னு சொல்றவங்க, அடுத்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையும் அவரோட கட்டுப்பாட்டுல வரப்போகுதுங்கிறாங்க. பிரச்சாரம் செய்ய வேண்டிய நேரத்துல இன்னும் 9 மாநாடுகளுக்கு திமுக திட்டமிடுதான். ஆனாலும் பிப்ரவரி மாசம் துணை முதல்வரும் மார்ச் மாதம் முதல்வரும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்களாம். எதிர்கட்சிகள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா திமுக இன்னும் பிரச்சாரத்தை துவக்காத சூழ்நிலையில இன்னும் 9 மாநாடுகளுக்கு திமுக திட்டம் போட்டிருக்கான். கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசம் முழுக்க திமுகவுக்கு மாநாடுகள் மாசமா இருக்க போதுங்கிறாங்க. 2 மகளிர் மாநாடுகள், 3 இளைஞரணி மண்டல மாநாடுகள், 4 பாக முகவர்கள் மாநாடுகள்னு திமுக தயாராகிட்டு இருக்கிற நிலையில பிப்ரவரி மாசம் காஞ்சிபுரத்துல துணை முதல்வர் தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்க, மார்ச் மாசம் திருவாரூர்ல முதல்வர் தன்னோட சூறாவளி பிரச்சாரத்தை துவங்க போறதா திமுக வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.